32ஆம் நாளான இன்னைக்கும் கிரவுண்ட்ல தான் விடியல். என்ன தவிர எங்க டீம்ல யாருமே டீசெண்டா இருக்க மாட்டாங்க நண்பர்களே. ஆமா இவரு ரொம்ப டீசெண்டா இருக்கிறாரு. நான் என்னடா செய்தேன்? காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கிற காலத்து கீழே. யாருன்னா எங்கன்னா வீடியோ எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலே கை காலெல்லாம் கம்முனே இருக்க மாட்டேங்குது. டீம்ல எனக்கு எதிராக ஏதோ சதி நடந்துட்டு இருக்கு நண்பர்களே. நானே என்னையா ஒரு நாள் தான் அடிக்கிறேன். நான் அடிச்ச 45 ரன்ல ஒரு 6 தூக்கி இன்னொருத்தர் மேல போட்டு வச்சுட்டாங்க. எனக்கு 39 ரன் காட்டுது. ஏதோ ஒண்ணு. ஆனா எங்க கேப்டனோட தயவுல இந்த மேட்ச் எப்படியோ முழு மனசா ஒரு ரன் வித்தியாசத்துல தோத்துட்டோம். இவருக்கு இதான் வேலை. அது எப்படின்னு தெரியல. ஒருத்தர் விடாம எல்லாருமே நான் அடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு அவுட் ஆகிறத மட்டும் கரெக்டா எடுத்து வச்சிடறாங்க. என்னடா நானாவது பரவாயில்ல, அண்ணனின் நிலைமை நினைச்சாதான் ஒரே கவலைக்கரமா இருக்குது. ஏன்னா நானா இந்த மேட்சானு பாத்துறேன்ட்டு போனாரு, கேட்ச் பிடிக்கிறத பார்த்துட்டு திரும்ப வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்தோடனே வீட்டு முறையில் செய்யப்பட்ட பாஸ்தாவையும் மீனையும் உள்ள தள்ளிட்டு ஃபேன் மேல ஏறி தூக்கு போறன்னு மட்டும் யாரும் நினைச்சிட வேணாம். வீடை சுத்தம் செஞ்சு நிக்கிறேன். ஜோக் இல்ல இல்லையா? வேகமா வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் வேகமா போய் குளிச்சுன்னு வந்துட்டேன். இந்த வேகத்துல இந்த மெத்தை விரிப்பை விரிக்க மறந்ததுனால இன்னும் வேகமா இந்த மெத்தை விரிப்பை விரிச்சுன்னு இருந்தேன். இவ்வளவு வேகமா கிளம்புறதுக்கான காரணம் என்னன்னா, கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? அருமையான ஒரு தூக்கத்துக்கு அப்புறம் ஒரு 7 மணி வாக்குல எழுந்து சாப்பாடு, ஆஃப் பாயில், கறி குழம்பு எல்லாத்தையும் எடுத்து உள்ள தள்ளின்னு இருந்தேன். ஒரு குழந்தை எப்படி ஆஃப் பாயில வேஸ்ட் பண்ணாம சாப்பிடும் அப்படின்ற ஒரு நப்பா செயல அதை எடுத்து சாப்பிடலான்னு பார்த்தேன். அந்த ஒரு நிமிஷம் கங்கா சந்திரமுகியா மாறினது நான் உணவை அருந்திய பிறகு துணியை மடிச்சுன்னு இருந்தேன். ஒரு சில நிகழ்வுகளை பார்க்கும்போது தான் குழந்தையாவே இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணும் நண்பர்களே. ஓய்வு நாள் இத்தோட முடியுது நண்பர்களே. நாளைக்கு நம்ம திங்கட்கிழமை நண்பர் வேற காத்திருக்கிறாரு. சோகத்தோட அவருக்காகவே வெயிட் பண்ணுவோம். நன்றி.